இங்கே ஒரு ட்ரெயினில் போய்கிட்டு இருந்தாங்க எல்லாருமே ஒரு கேஸ் மாஸ்க் வச்சுருக்காங்க. அப்போ அந்த ட்ரெயினுக்குள்ளே திடீர்னு பாய்சன் கேஸ் வர ஆரம்பிக்குது. ஆனால் அவங்க யாருமே மாஸ்க்கை போடாமல் அங்கே இருந்த ஒரு பறவையை பார்க்குறாங்க. அப்போ அந்த பறவை பாய்சன் கேஸில் இறந்து போகாமல் நார்மலாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இவங்களும் இது பாய்சன் கேஸ் இல்லையேன்னு நிம்மதியாக இருக்காங்க. சடனாக அவங்க ட்ரெயினுக்கு பக்கத்தில் இன்னொரு ட்ரெயின் வந்து நிற்கிது. அப்போ அதில் இருந்தவங்க எல்லாருமே பாய்சன் கேஸால் மூச்சு விட முடியாமல் கொடூரமாக இறந்து போகிறாங்க. அதை பார்த்து இவங்களுமே ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக இது ஒரு கொடூரமான மரண கேமு. இதோட ரூல்ஸ் என்னன்னா, இந்த ட்ரெயினில் மொத்தம் 8 பெட்டிகள் இருக்கும். அதில் 4 பெட்டியில் தான் உண்மையான பாய்சன் கேஸ் லீக் ஆகும். அவங்க கிட்ட இருக்க மாஸ்க்கை 5 டைம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இதனால் அவங்க எல்லாரும் ஒவ்வொரு பெட்டியிலையும் கரெக்டான முடிவை எடுத்தாகணும். நிறைய பேர் நம்ம வீடியோஸை பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. வீடியோ பார்க்குற நீங்களுமே இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா அம்புக்குறி காட்டு இடத்துல வெள்ளை கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். மறக்காமல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அப்போனா தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுற கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. அப்போ எல்லாருமே ஃபஸ்ட்டு பெட்டிக்குள்ளே போகிறாங்க. அப்போ அங்கே ஒரு கேஸ் லீக் ஆகுது. உடனே எல்லாரும் பயத்தில் மாஸ்க்கை தூக்கி போடுறாங்க. ஆனால் அந்த கூண்டுக்குள்ளே இருக்க பறவைக்கு எதுவுமே ஆகலை. அடுத்ததா 2வது பெட்டியுமே ஓப்பன் ஆகுது. அதுக்குள்ளேயுமே கேஸ் லீக் ஆக ஆரம்பிக்குது. உடனே எல்லாரும் மாஸ்க்கை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த கூண்டுக்குள்ள இருக்க பறவை செத்து போய் கிடக்கு. அப்போதான் இவங்களும் இது பாய்சன் கேஸ்ன்னு புரிஞ்சுக்கிறாங்க. 3வது பெட்டிக்குள்ள போனதும் ஒருத்தன் இது ஃபேக் கேஸ்ன்னு சொல்றான். அப்போ கேஸ் வெளியே வருது. அப்போ அவன் சொன்ன மாதிரி அங்க இருக்க யாருக்குமே எதுவுமே ஆகல. அப்போ 4வது பெட்டிக்குள்ள போனவன் உண்மையான பாய்சன் கேஸுக்கு நிறைய ஸ்பேஸ் தேவைப்படும், அதை வச்சு கண்டுபிடிச்சிடலான்னு சொல்றான். அப்போ அங்க குண்டா இருக்கணும் மற்ற எல்லா பெட்டிகளும் எலக்ட்ரிக் டிவைஸ் அதுக்கு கீழே இருக்குது. அதனால அந்த பெட்டியில் உண்மையான பாய்சன் கேஸ் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றான்.